கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இதுவரைக்கும் 48 போட்டிகள் முடிவடைந்துள்ளன. 48 போட்டி முடிவில் ஆர்சிபி 14 பாயிண்டில் முதலிடத்தில், 2ஆம் இடத்துல மும்பை இந்தியன்ஸ் 12 பாயிண்டில், 3ஆம் இடத்துல ஜிடி, 4ஆம் இடத்துல டிசி இருக்காங்க. இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணிக்கும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி. இனி வரும் ஒவ்வொரு போட்டியும் ஒவ்வொரு அணியுடைய வெற்றி தோல்வி மற்ற அணிகளுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ போகிறத நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி போட்டியில் சென்னை வெற்றி பெறுமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு முன்பாக நேற்றைய போட்டியில் நம்ம கணிச்சதன் அடிப்படையில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். டிசியில் சிறந்த வீரர்களாக நம்ம ஏற்கனவே அபிஷேக் பொருள், கேஎல் ராகுல், ட்ரைசன் ஸ்டப்பு, மிச்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் இவங்களெல்லாம் நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்சுருந்தோம். ஆனால் பெரும்பாலும் இவங்க செயல்பட்டாங்களா நேற்றைய போட்டியிலன்னா இல்லை, ஒரே ஒருத்தரை தவிர. அதில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் பொருள் 4 ரனில் அவுட் ஆகிட்டார், கேஎல் ராகுல் 7 ரன்னு, ட்ரைசன் ஸ்டப்பும் சொற்ப ரனில் அவுட் ஆகிட்டார். அதை தவிர மற்றவர்கள் தான் நம்ம கணித்த வீரர்களை தாண்டிய வீரர்கள் தான் விளையாண்டாங்க. டூப்ளசி 62, கருண் நாயர் 15, அக்சர் படேல் 43 ரன்னு, அதுக்கப்புறம் விப்ராஜ் நிகம் 38 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. ஸோ நாம் கணித்த வீரர்கள் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதும் அந்த அணிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கிறது. ஸோ இருந்த போதிலும் நமக்கு இவங்களுடைய பவுலிங்காவது யாராவது ஒருத்தராவது நாம் செயல்படுத்தின வீரர்களில் வந்திருக்காங்களான்னா மிச்சல் ஸ்டார்க்கு நல்ல பவுலிங் போட்டிருந்தார். ஹாட்ரிக் விக்கெட்டெல்லாம் எடுத்து அவர் தன் பங்குக்கு வேலையாற்றினார். எதிர்பார்த்த குல்தீப் யாதவ் அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணலைங்கிறது ஒரு வருத்தமான விஷயம்தான். ஸோ ரன்கள் தான் போயிருக்கு, மற்றபடி பெருசாக இல்லை. நாம் கணித்த வீரர் முகேஷ் குமார், அவர் 2 ஓவரில் 17 ரன்னு கொடுத்துருந்தார். அதுவும் விக்கெட் எடுக்கலை, அதுவும் பிரச்சனைக்குரியது. அதை தவிர மற்றவங்களில் விப்ராஜ் நிகம் 2 விக்கெட்டு, அக்சர் படேல் 2 விக்கெட்டு, சமீரா 1 விக்கெட்டு இவங்கெல்லாம் எடுத்திருந்தாங்க. அன்னைக்கு சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் எடுக்காது தான் அந்த அணிக்கு தோல்விக்கு காரணம். கேகேஆரில் சிறந்த வீரர்களாக நாம் கணித்தது ரமனுல்லா குர்பாஸ், சுனில் நரைன், அஜின்கே ரஹானே, ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா இவங்களெல்லாம் நாம் கணிச்சிருந்தோம் கடந்த போட்டியில். அதன்படி பார்த்திங்கன்னா ரமனுல்லா குர்பாஸ் 26 ரன்கள், 5 4 1 6, சுனில் நரைன் 16 பாலில் 2 4 2 6, அஜின்கே ரஹானே 26 ரன்னு, 14 பாலில் 4 4 1 6 அடிச்சிருந்தாங்க. அப்போ நம்ம கணித்த 3 பேட்டர்களும் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அது இல்லாமல் அக்ரீன்ஸ், ரகுவன்சி, சிங்கும் விளையாண்டாங்க. இருந்த போதிலும் ஆண்ட்ரே ரசலும் நாம் கணிச்சிருந்தோம். அவர் 17 ரன்னு கடைசியில் 2 4 1 6 அடிச்சிருந்தார். ஸோ இது கேகேஆர் பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு நாம் கணித்த 6 வீரர்களில் 4 வீரர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அந்த அணிக்கு கூடுதல் சாதகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கணித்த வீரர்கள் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்திருந்தார், 4 ஓவருக்கு 39 ரன்னு கொடுத்து. சுனில் நரைன் 4 ஓவருக்கு 29 ரன்னு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். பேட்டிங்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணார், பவுலிங்லேயும் சுனில் நரைன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆண்ட்ரே ரசலும் பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு பெர்ஃபார்மு, பவுலிங்லேயும் ஓரளவுக்கு பெர்ஃபார்மு, 1 விக்கெட்டு 2 ஓவரில். ஸோ அப்போ நம்ம கேகேஆரை பொறுத்தளவுக்கு நாம் கணித்த 6 வீரர்களுமே சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் டிசியில் நம்ம கணித்த 6 வீரர்களும் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரே ஒருத்தர் தவிர, மிச்சல் ஸ்டார்க்கை தவிர. ஸோ இதுவும் கூட நம்ம அந்த அடிப்படையில் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்குன்றதில் மாற்று கருத்து இல்லை. கேகேஆர் வெற்றி பெற்றது. இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு சென்னையில் நடக்கிறது. சென்னைக்கு இது ஒன்றும் சாதாரண போட்டி மாதிரி தான். ஏன்னா பிளே ஆஃப் வாய்ப்பு இல்லைனாலும் சொந்த மைதானத்தில் விளையாடுறது பலம். இந்த இரு அணிகளும் இதற்கு முன்பாக 31 முறை மோதியிருக்காங்க. அதில் 16 முறை சிஎஸ்கே வெற்றி பெற்று ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. பஞ்சாப் கிங்ஸு 15 முறை. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, இருந்தாலும் 2 பேரும் வலுவான அணி தான். சிஎஸ்கே 240 ரன்னு பிபிகேஎஸ்க்கு எதிராக அடிக்கிறாங்க. பிபிகேஎஸ் 231 ரன்னு சிஎஸ்கே எதிராக இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க. சுருண்டாலும் சிஎஸ்கே 120 ரன்னில் சுருள்றாங்க, பஞ்சாப் கிங்ஸு மகாமட்டமாக 92 ரன்னில் சுருள்றாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுடைய வின்னராக சிஎஸ்கேவை கருதலாம். அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேமை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸ் நியூமராலஜி எண் 1ஆகவும் பிரமிடி எண் 8ஆகவும் வருது. அந்த பேர் கொஞ்சம் சிறப்பு இல்லை, அதனால் அந்த அணிக்கு பின்னடைவு, பேடுன்னு சொல்லலாம். அதே போல் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தளவுக்கு நியூமராலஜி எண் 9,
பிரமிடியனும் 9 மீடியமாக வர்றதுனால அந்த பஞ்சாபோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த செக்மெண்ட்டுடைய வின்னர் சென்னை சூப்பர் கிங்ஸ். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரேஸ் ஐயர் பிரமிடியன் 9 நியூமராலஜி எண் 2 வர்றதுனால வெரி குட்டாக இருக்கிறது, நல்ல கேப்டன்ஷிப் பண்ணுவார். அதே போல் மகேந்திர சிங் தோனி அவருக்கும் நியூமராலஜி எண் 3 பிரமிடியன் 6 வர்றதுனால அவருக்கும் வெரி குட்டு. ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 2 பேருக்கும் ஈக்குவல். டுடே லக்கி இன்றைக்கி யாருக்கு அதிர்ஷ்டம் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49வது போட்டியில் நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்ச அடிப்படையில் சிஎஸ்கேவுக்கு அது சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இந்த வின்னர் சிஎஸ்கே. பிரசன்ன நஷ்ட ஜாதகத்தில் சிஎஸ்கேவோட தலைமையிலே புகர் நீச்சமாக உட்காந்துருக்கிறது ஒரு பின்னடைவை காட்டுது. அதே போல் பஞ்சாப் கிங்ஸோட தலைமையில் கதிர் 6 குடையவன் உட்காந்துருக்கிறது, அதுக்கும் கொஞ்சம் பின்னடைவு. ஆனால் சிஎஸ்கேவை நோக்கி மால் வருவது அந்த அணியோட பேரு புகழ் கௌரவத்தை கூட்டுது. ஆனால் பஞ்சாப் கிங்ஸோட அதிபதியை நோக்கி பாம்பு வர்றது அந்த அணிக்கு பின்னடைவு. ஆனால் வெற்றி ஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு சிஎஸ்கேல கவிப்பு மந்தன் இருக்கிறது, வெற்றி பெறுவதில் தடை பிரச்சனை. வெற்றி ஸ்தானாதிபதி தன் வீட்டுக்கு 12 மறைகிறது சிறப்பில்லை சிஎஸ்கேவுக்கு. பஞ்சாப் கிங்ஸுக்கு வெற்றி ஸ்தானத்தில் உச்சசே இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட் வின்னர் பஞ்சாப் கிங்ஸ். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு சிஎஸ்கேவுடைய அதிபதி சுக்கிரன் உச்சபலம் 6ஆம் இடத்துல, அது 8 குடையவனாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். அதே போல் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி அங்கேயும் 6ஆம் இடத்துல இருக்குது, அங்கேயும் 8ஆம் அதிபதி உச்சமாக இருக்குது. 6, 8 2 பேர்த்துக்கு சம்மந்தப்படுது. ஆனால் சிஎஸ்கேவுடைய லாபாதிபதி உச்சம் பெற்று சிஎஸ்கேவை பார்க்குறது சிஎஸ்கேவுக்கு பலம். இவங்களுடைய லாபாதிபதியும் உச்சம் பெற்றிருக்கிறது. அப்போ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸு கொஞ்சம் கூடுதலாக சொல்லலாம், 2 பேர்த்துக்கு ஈக்குவலான அமைப்புன்னு சொல்லலாம். ஸோ எந்த அடிப்படையில் பார்த்தாலும் அவர் ப்ரெடிக்ஷன்ஸில் மீ அண்ட் யூவில் சிஎஸ்கே, டீம் நேமில் சிஎஸ்கே, டுடே லக்கியில் சிஎஸ்கே, நஷ்ட ஜாதகம் கூட ஈக்குவல் தான் சொல்லணும். ஸோ அப்போ சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் கூடுதல் பலமாக அவர் ப்ரெடிக்ஷன்ஸில் நமக்கு காட்டுது. பஞ்சாப் கிங்ஸு லேசுப்பட்ட அணி அல்ல, அவங்களும் இந்த அணியை பந்தாடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. தரமான ஸ்பின்னர்களும் இருக்கிறதுனால சென்னை மைதானத்தில் அந்த அணிக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் முடிவு சிஎஸ்கேவுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸில் ஸ்ரேஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷ், நேகல் வதேரா, மார்க்கோ யான்சன், யுஸ்வேந்திர சகல், ஹர்ப்ரீத் பரார் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சிஎஸ்கேவை பொறுத்தளவுக்கு சைக் ரசீது, ஆயுஷ் மாத்ரே, எம்எஸ் தோனி, சிவம் தூபே, நூர் அகமது, மதீசா பத்திரானா இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீள் பார்வை இதுவரைக்கும் 48 போட்டி முடிஞ்சிருக்கு. அந்த 48 போட்டி முடிவில் 23 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். 48% வெற்றி சதவீதத்தை தீர்மானிச்சிருக்கோம். இது வரைக்கும் ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.